தூத்துக்குடி மாநகராட்சியில் பணிகள் முடிந்து திறப்பு விழா நடத்தப்பட்ட பல்வேறு பணிகளுக்கு முறைகேடாக ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டதால் அதற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தகவல். முறைகேடு குறித்து அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கு புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மாநகராட்சி பகுதியில் நடைபெறும் பல்வேறு பணிகளுக்கு முறையாக டெண்டர் விடாமல் முடிவுற்ற பணிகளுக்கு டெண்டர் விட்டும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பணிகள் முடிந்ததாக கல்வெட்டு வைக்கப்பட்ட நிலையில் பின்னர் கூடுதல் தொகைக்கு டெண்டர் விட்டதாக புகார் எழுந்தது. இந்த புகார் குறித்து முறைகேடான டெண்டரை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தார். ஆனால் இதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சித்ராங்கதன் இந்த முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும், இந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரணை செய்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் மரிய கிளாட் அமர்வு முறைகேடாக நடைபெற்ற 3 ஒப்பந்தங்களை ரத்து செய்து தடை ஆணை பிறப்பித்துள்ள நிலையில் இந்த டெண்டர் குறித்த ஆவணங்களை மாநகராட்சி ஆணையர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், இவங்க ஒரு கல்வெட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு எதுவுமே போடல. அவங்க திறக்க வந்திருக்கவங்க பேரெல்லாம் போட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரு, கமிஷனர் இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு டெண்டரே வைக்காத ஒரு ஒர்க்குக்கு திறந்து வைக்கிறதுக்கு இவ்வளவு முக்கியமானவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அநீதிங்கிறத மக்களுக்கு உணர்த்தணும். நீங்க பத்திரிகை சகோதரர்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த தூத்துக்குடி கார்பரேஷன்ல இன்னும் நிறைய இருக்கு. நாங்க இது ஒரு சாம்பிளா தான் கொடுத்துருக்குறோம். எங்கிட்ட இன்னும் நிறைய எவிடன்ஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். தகவல் உரிமை சட்டம் மூலம் நாங்க நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன். இதுல சரியான நடவடிக்கை இல்லைன்னா இன்னும் மற்ற கேஸ்களையும் நாங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எதுக்கு இது போராட்டம்? எங்களதான் நீங்க போராட்டமே பண்ண விட மாட்டாங்களா? நாங்க போராட்டம்னு சொல்லி அறிவிச்ச உடனே உங்களுக்கு தடைன்னு சொல்லிடுவாங்க. பேச விடாத பத்திரிகை சகோதரர்களோட பேச விடாம எங்களை கொண்டு மண்டபத்தில் அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. நாங்க எப்படி குரல் கொடுக்க முடியும்? அதனால சாதாரண இன்னைக்கு உள்ள சாமானியனோட உயர்நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இவ்வளவு வழக்குகள் வந்து கும்பிதுன்னா காரணம்னா அவங்களுக்கு குரல் நசுக்கப்படுறதுனால எல்லாருமே நீதிமன்றத்தை நாடக்கூடிய சூழல் இருக்குது. அதனால நாங்க நீதிமன்றத்தை தான் இப்ப நம்பி இருக்கிறோம். நீதியரசர் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கிறப்பல இனி தண்டனையும் கொடுப்பாருன்னு சொல்லி நான் நம்புறேன். வச்சுட்டு இருக்கிறோம். நிறைய முடிச்ச ஒர்க்குகளுக்கு இவங்க பழையபடி டெண்டர் வைக்கிற காரணம் என்ன? அதுலயும் என்னன்னா குறிப்பா நமக்கு நாமேன்னு சொல்லி கொண்டு வராங்க. இதுக்கு நல்ல விசாரணை பண்ணணும்னு சொல்றோம். ஏற்கனவே முடிஞ்ச ஒர்க்குக்கு நமக்கு நாமேன்னு சொல்லி திட்டம் கொண்டு வரும்போது பார்த்தாச்சுனாலே வேற ஃபண்டு தேவையில்லை. இவங்களே பணத்தை ஏதோ போட்டு எடுக்கிறாங்களாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இதுக்கும் விசாரணை கேட்டிருக்கிறோம் இந்த விஷயத்துக்கு.